பகவானுடைய அனுகிரகத்தினாலும் சத்குருநாதருடைய ஆசியாலும் நாம் இதுவரை 5 அத்தியாயங்களை பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். பகவத்கீதையினுடைய 5 அத்தியாயங்கள். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனுடைய துயரங்களையும் போர்க்கள வர்ணனையாக முடிந்தது. 2வது அத்தியாயத்திலே அர்ஜுனுடைய சரணாகதி, பகவானிடத்திலே சிஷியனாக சரணடைதல், பிறகு அவனுடைய துயரத்துக்கு காரணம் ஒன்றுமில்லை, துயரப்பட வேண்டாத விஷயத்தை நீ துயரப்படுகின்ற என்றெல்லாம் சொல்லி ஆத்ம தத்துவத்தை விளக்கமாக சொன்னார். பிறகு கர்மயோகத்துக்கு முக்கியமான கருத்துக்களை அங்கு பேசினார். பிறகு ஸ்தித பிரஜ லட்சணமாக சில கருத்துக்களை பேசி அதற்கு உபாயமாக சமதமாதிகளை எல்லாம் பேசி 2வது அத்தியாயத்தை நிறைவு செய்தார். 3வது அத்தியாயம் கர்மயோகம், நம்மை பந்தப்படுத்தும் கர்மாவை பந்தப்படுத்தாத கர்மாவாக மாற்றி செய்வதற்கான உபாயங்களை எல்லாம் அங்கு பேசினார். பிறகு 4வது அத்தியாயத்தில் அறிவினால் செயல்களை துரத்த ஞான கர்ம சந்நியாச யோகம். 6வது அத்தியாயம் சந்நியாசத்தை பற்றிய பல கருத்துக்களை நம்மோடு பகவானும் பகிர்ந்து கொண்டார். அடுத்து இது 6வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் பெயர் தியான யோகம். இந்த தியான யோக அத்தியாயத்துக்கு செல்வதற்கு முன்பாக முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இந்த தியானம் என்கின்ற சாதனம் மிக மிக முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையிலே தியானம் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஆக தியானம் என்ற சாதனம் எவ்வளவு முக்கியமோ அதே போல அதனுடைய கருத்துக்களும் நமக்கு மிக முக்கியம். ஆகவே இதை சரியாக மிக நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தியானம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சாதனம். அது மிக முக்கியமாக நம்முடைய மனதினால் செய்யப்படுவது, அதுவும் முக்கியம். தியானம் நாம மானச வியாபாரக. எளிமையான விளக்கம் லட்சணம் தியானத்திற்கு மானச வியாபாரக தியானக. வியாபாரம் சொல்லி சொன்னா ஆக்டிவிட்டி, செயல் சொல்லி அர்த்தம். மனதை பிரதானமாக கொண்டு செய்கின்ற ஒரு செயல் சாதனம் தியானம். ஆக இங்க முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது, மனதை நிறுத்துவது அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. மனதை முக்கியமாக கொண்டு செய்கின்ற ஒரு சாதனம் மானச வியாபாரம். வேதத்தை ஓதுதல், கீத பாராயணம், இதெல்லாம் வாக்கை பிரதானமாக கொண்டு செய்கின்ற சாதனம். யாத்திரை என்பது நடத்தல் என்பதை, அதாவது உடலால் அல்லது உடலை பிரதானமாக கொண்டு செய்கின்ற சாதனம். அதுபோல தியானம் என்றால் மனதை பிரதானமாக கொண்டு செய்யப்படும் சாதனம். செயல் மனதிற்காக மனதினால் செய்யப்படுகின்ற ஒரு சாதனம். ஆக இங்கு நாம் பார்க்க போற கருத்துக்களுடைய தலைப்புகள் என்னவா இருக்க போகின்றது என்றால், தியானம் என்றால் என்ன, தியானத்தினுடைய தேவை என்ன, தியானத்தினுடைய பலன் என்ன, ஏன் எதற்காக தியானத்தை நாம் செய்கின்றோம், தியானத்தை எப்படி செய்கின்றோம் அல்லது எப்படி செய்ய வேண்டும், தியானத்தினுடைய சொரூபம் தன்மை என்ன, எதற்காக தியானம் செய்யக்கூடாது, எதற்காக தியானம் செய்ய, இந்த கருத்தை எல்லாம் பார்க்கணும். அடுத்து நிறைவாக வேதாந்தத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தியானம் என்ற சாதனம் எந்த விதத்தில் சம்பந்தப்படுகின்றது, எந்த வகையில் எந்த விதத்தில் சம்பந்தப்படுகின்றது, இதனுடைய விபரீதமான பலன் என்ன, இதையெல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். எத்தனை கேள்விகளை கேட்டுட்டோம், ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகின்றோம். மறுபடியும் பார்த்தா தியானம் என்றால் என்ன, தியானத்தினுடைய தேவை என்ன, தியானத்தினுடைய பலன் என்ன, ஏன் எதற்காக தியானத்தை செய்கின்றோம், தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் அல்லது எப்படி செய்கின்றோம், தியானத்தினுடைய சொரூபம் அதன் தன்மை என்ன, எதற்காக தியானம் செய்யக்கூடாது, எதற்காக தியானம் செய்ய வேண்டும். வேதாந்தத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தியானம் என்ற சாதனம் எந்த விதத்தில் சம்பந்தப்படுகின்றது, இதனுடைய விபரீதமான பலன் என்ன, இந்த கருத்தை எல்லாம் பார்த்தோம்னா தியானம் என்ற சாதனத்தை முழுமையாக பார்த்து நிறைவு செய்த ஒரு தெளிவு கிடைக்கும். இவைகளெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலும் சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமான சிறிய ஒரு கருத்து தான். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் படுகின்ற அனைத்து விதமான சிரமங்களுக்கும் துயரத்திற்கும் காரணம் அறியாமையே. அது நிறைய பேருக்கு புரியறதில்லை. அறியாமையினால் தான் நாம் துயரப்படுகின்றோம். இந்த துயரங்களை எல்லாம் சம்சாரத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த சம்சாரம் அல்லது துயரம் என்றால் என்ன, மானச தாபம். இந்த மனஸ்தாபம் சொல்றோம் பாருங்க, அது வேற.
மனசுல ஏதோ வருத்தம் அந்த அர்த்தத்தை சொல்றோம். இங்க மானச தாபம், அதுதான் சம்சாரம். அப்படின்னா மனதில் இருக்கின்ற ஒரு விதமான பயம், குறைவு, நிறைவின்மை, பாதுகாப்பின்மை, சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ், இன்செக்யூரிட்டி, இப்படிப்பட்ட எல்லா உணர்வுகள், கோபம், ஆசை, பொறாமை முதலிய எல்லா விதமான உணர்வுகளோடு நிறைந்த அந்த மனதோடு இருக்கும்பொழுது அந்த தன்மைக்கு தான் நாம் சம்சாரம் சொல்லி சொல்றோம். அதனால் நமக்கு வருகின்ற மனதினுடைய துயரம், இந்த குணங்கள்லாம் இருந்து நம்ம மனசு சந்தோஷமாக இருப்போம், ஒரு துயரப்பட்டு கொண்டுதான். பொதுவாக யாரையாவது உங்களுக்கு நேரம் இருந்தா, எங்கேயாவது சந்திச்சா உங்களுக்கு நேரம் போகணும்னா ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நிறைவா இருக்கீங்களா? யாரோ ஒரு சிலர் தான் இல்லை நான் சௌகரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை என்றால் முதல் ஒரு பேச்சுக்காக இல்லை நல்லா இருக்குங்க, இல்லை உண்மையிலே நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் அழுத்தி கேட்டு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு எத்தனையோ குறைகள் வரிசை கட்டிக்கிட்டோம். சில பேர் யாராவது கேட்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஏன் கேட்டீங்க இந்த சொல்றேங்க. ஒரு நம்ம என்ன பண்ண பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டோம்னா ஒரு 6-7 பஸ்ஸை விட வேண்டியதா இருக்கும். அப்புறம் சொல்ல இல்லை அது போட்டோம் பரவாயில்ல நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஆக நிறைவில்லாத ஒரு தன்மையை மனதில் நாம் உணர்கின்றோம் எல்லாருமே. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு உணர்வு சூழ்நிலை. ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் இந்த துயரத்திலிருந்து விடுதலை அடைய, அறியாமையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற அறிவு தெளிவு நமக்கு வர வேண்டும். இது ஒரு சாதகனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய முதல் படி, முக்கியமான படி. இது கேட்ட எளிமையாகத்தான் தெரிகின்றது. எது? அஞ்ஞானம் தான் காரணம் என்று தெரிகின்றது. பலருக்கு இதுவே கூட தெரிவதில்லை. ஆக இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன் தான். அறியாமைத்தான் இந்த துயரத்துக்கு காரணம். பொதுவாக சொல்லுவோம் ஆசையே துயரத்துக்கு காரணம் சொல்லுவோம். அந்த ஆசைக்கு காரணம் அறியாமை, ஆசைக்கு காரணம் அறியாமையினால் வருவதுதான். அடுத்து 2வது படி, இந்த அறியாமைத்தான் துயர காரணம் என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த அறியாமை தீர்ப்பது எது, அறியாமை போக்குவது எது? ஞானம் ஒன்றுதான் தீர்க்கும் போக்கும் என்று கண்டுபிடிப்பது அடுத்த படி. இது ஒரு பெரிய ரகசியம்தான். அறியாமை நீக்க வேறு பல வழிகள் இருக்கின்றது. அதன் மூலம் இந்த அறியாமை நீக்கிக் கொள்ளலாம் என்று பலர் நினைக்கின்றார்கள். அறியாமைத்தான் காரணம் கண்டுபிடிப்பது பெருசு. அப்புறம் அந்த அறியாமை எது தீர்க்கும்? பல வழிகள் இருப்பதாக பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் இருளை போக்க ஒரே வழி வெளிச்சம் ஒன்றுதான், வேறு வழியே கிடையாது. ஆக அறியாமையை போக்க ஞானம் ஒன்றே வழி, இறுதியான முக்கியமான உபாயம் ஞானமே. அடுத்து 3வது ஒரு படி, முக்கியமான அடுத்த படி. எந்த ஒரு ஞானமும் அறிவும் ஞானத்தை கொடுக்கும், அறிவியை கொடுக்கும் கருவி மூலமாக வரும். இது 3வது படி. படிப்படியா மெதுவா நம்ம பார்க்கிறோம். ஞானத்தை கொடுக்கும் கருவி மூலமாக அறிவு வரும். இந்த ஞானத்தை கொடுக்கும் கருவிக்கு பெயர் தான் பிரமாணம். பிரமாணம் சொல்லி சொன்னா ஞானத்தை கொடுக்கும் கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். உதாரணமாக கண்ணானது நிறத்தை கொடுப்பதற்கு பிரமாணம், காது சப்தத்தை கொடுப்பதற்கான பிரமாணம், சப்தத்தை அறிவதற்கான பிரமாணம். ஆகவே நம்முடைய துயரம் அல்லது சம்சாரம் என்றால் என்ன, சம்சாரத்தை போக்க வழி என்ன? சம்சார காரணம் அறியாமை, அறியாமை போக்க ஞானம்தான் வழி. அந்த ஞானத்தை பிரமாணம் மூலமாகத்தான் பெற முடியும் என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரியணும். ஆக இங்கு பிரம்ம ஞானத்தை பெற சாஸ்திரம் தான் பிரமாணம். முடிவாக பிரம்ம ஞானம் அது எங்கிருந்து வரும்? எது பிரமாணம்? உபனிஷத் அல்லது வேதாந்தம். உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் வேதாந்தம். ஒரு வகையில பார்த்தா வேதாந்தம் என்றால் உபனிஷத் என்றால் ஒன்றுதான். ஆனால் உபனிஷத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் எதுவோ அதுவே வேதாந்தம். ஆமா, அப்போ பெருசா வேதாந்தமா சொல்றோம் இல்லையா? வரட்டு வேதாந்தம், திண்ண வேதாந்தம், ஏட்டு சுரக்கா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க, புரியாது. ஆக உபனிஷத் அல்லது பகவத்கீதை முதலிய நூல்கள் தான் இந்த ஞானத்தை தருவதற்கான கருவிகள், பிரமாணம். ஆக இப்பொழுது சொன்ன இந்த கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு மேலும் சில கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். ஆக இனி நம்முடைய லட்சியத்தை என்ன, எது லட்சியம், என்ன லட்சியமாக இருந்தாலும் நாம் அடைய வேண்டும் நினைத்தாலும் இறுதியாக நாம் அடையக்கூடிய ஒரு லட்சியத்திற்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற பெயர் மோட்சம். மோட்சம் என்றால் நிறைவு, அமைதி, திருப்தி, ஆனந்தம். என்னை நான் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும்.
இந்த மோட்சத்தை அடைய தியானத்துடைய பங்கு என்ன? என பார்க்கறது தியானம் என்ற தலைப்பு. நம்முடைய லட்சியமாகிய மோட்சத்தை அடைய தியானத்துடைய பங்கு என்ன? இந்த தியானத்துடைய பலன் எந்த இடத்தில் வருகின்றது? தியானத்துடைய பங்கு பலன் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, எதை இந்த தியானம் தரும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, தியானம் எதை கொடுக்காது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே வேண்டும். முக்கியமான ஒரு கருத்து, தியானம் ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு சாதனம் இல்லை. இது பெரிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இதே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. தியானம் செய்தால் ஞானம் கிடைக்கும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். முதல்ல ஒரு கருத்து, தியானம் ஞானத்தை கொடுக்கின்ற கருவி அல்ல, ஒரு சாதனம் இல்லை. சில பேர் இடத்துல சில வழிகள் கேட்போம், எந்த ஊருக்கு போறது, எப்படி போறதுன்னா அப்ப சொல்லுவாங்க, இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது சொல்லி அப்புறம் இப்படி போகணும்னு சொல்லுவாங்க. அது போல தியானத்தினுடைய முறைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அது எதை கொடுக்காது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். தியானம் எதை கொடுக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எதை கொடுக்காது. நிறத்தை அறிவதற்கு தியானம் செய்தா முடியுமா? கண்ணை பயன்படுத்தணும். இல்லை, நான் நிறத்தை அறிவது தியானம் பண்ணி நிறத்தை தெரிந்து கொள்றேன்னு சொல்லி சொன்னா அந்த தியானத்தின் முடிவில் நமக்கு ஒன்று தெரியும். தியானத்தினால் நிறத்தை தெரிந்து கொள்ள முடியாது என்ற அறிவுன்னா வரும். ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு போறது தெரிஞ்சுங்க, என்ன பண்ண நான் உட்காந்து தியானம் பண்றேன் அவசியம் இல்லை. டைம் டேபிளை பார்த்தா தெரியுது. இப்போ டைம் டேபிள் கூட இல்லை, அதெல்லாம் கையில் இருக்க போன்லேயே எல்லாம் அந்த அகில உலகமும் இந்த நம்முடைய கையில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு கருவி மூலமாக, செல்போன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆக தியானத்தினுடைய விளைவு அவ்வளவுதான். இதுவே தான் தியான சுரூபம். இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். தியானம் எதற்காக, எந்த ஒரு சாதனத்தை செய்தாலும் இதனுடைய வரையறை என்ன, எதுவரை இதை செய்ய வேண்டும், இதனுடைய பிரயோஜனம் என்ன, ரொம்ப தியானம் என்பதே ஒரு முழுமையான சாதனமாக நினைத்து செய்யும் பொழுது அதனால என்னென்ன கிடைக்க என்ன கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆக தியானம் ஞானத்தை கொடுக்காது என்றால் ஞானத்தை பெற அதற்குரிய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஞானத்தை பெறலைன்னா அஞ்ஞானம் போகாது. அறியாமை நீங்கினால் ஞானம் வரும். ஞானத்தால் தான் மோட்சம் என்னும் இந்த கருத்து நம்முடைய மனதில் ஆழ பதிந்திருக்க வேண்டும். அப்படி பதிந்து புரிந்திருந்தால் அவர்கள் சம்பிரதாயப்படி முறையாக சாஸ்திரத்தை கேட்டவர்கள் என்ற அர்த்தம். இந்த ஒரு ஃப்ளோ சம்பிரதாயமாக சாஸ்திரத்தை கேட்குற மனசுல தான் இருக்கும், மற்றவர்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த மெடிடேஷன் என்றது ஒன்று இருக்கு, அது நிறைய பேர் எல்லாரும் ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஆன்மீக சாதனத்துக்கு தியானம், அது புரிந்து கொண்டு செய்தால் அது மெடிடேஷன். புரியாம ஏதோ நினைச்சு செய்தோமோ அது மெடிடேஷன் ஆயிடும். அதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம போறோம். சம்பிரதாயமா கருத்தை கேட்காத மனதில் இப்படி ஒரு ஃப்ளோ இருக்காது. இனி தியானத்துடைய பங்கு என்ன? ஒருவர் ஞானத்தை பெற பிரமாணத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த கருவியை பயன்படுத்த தகுதியை அடைய வேண்டும். அப்படி தகுதியை அடையாமல் இந்த கருவியை பிரமாணத்தை பயன்படுத்தினால் அவர்களுக்கு இதனால் வருகின்ற அறிவு வராது. தகுதி இல்லாமல் பிரமாணத்தை ஒருவன் பயன்படுத்தினாலும் ஞானம் அவனுக்கு வராது. உதாரணம் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடமே போகாத ஒரு ஆள், அவருக்கு பிஎஸ்சி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி அல்லது வேற என்னென்னவோ இருக்கு, அதெல்லாம் புரியுமா? ஒன்றும் புரியாது. சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நல்லாவே சொல்லிக் கொடுப்பார். இருக்கிற பெஸ்ட் டீச்சர்ல அவரும் ஒருத்தர் இருப்பார். அவர் இடத்துல பாடம் கேட்குற சூழ்நிலை உள்ள மாணவனுக்கு கூட இல்லையா, மாணவனுக்கு கண் காதெல்லாம் சரியா இருக்கு, நல்ல ப்ரெசன்ஸா இருக்கா, ப்ரெசன்ட்ல இருக்கான், உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு அந்த அவர் சொல்லிக் கொடுக்குற வகுப்புடைய ஞானம் வருமா, நாலேஜ் அவனுக்கு கிடைக்குமா? என்ன பதில் என்றால், அவருடைய காது மூலமாக மனதிற்குள் சில சப்தங்கள் சென்று இருக்கின்றது, அதனுடைய அர்த்தம் அவருடைய மனதில் வரவில்லை. புது புது சப்தங்களை, ஓசைகளை கேட்ட இல்லையா, அது அவனுக்கு அறிவாக மாறாது. காரணம், கேட்பவன் பிரமாதா, கேட்கும் கருவியை பயன்படுத்தினாலும் ஞானமாக அது வராது, மாறாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் அவன் முதலிலிருந்து சில வகுப்புகளை அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகுப்புக்கு வந்திருந்தால் அவனை இந்த வகுப்புகள் எல்லாம் இந்த ஆசிரியர் இந்த இடத்துல எதை சொல்லிக் கொடுக்கின்றாரோ அதை புரிந்து கொள்கின்ற மனத்தகுதியை அடைந்திருப்பான். அதனால்தான் அந்தந்த வகுப்புக்குரிய பாடங்கள் அந்தந்த வகுப்புக்கு என்னன்னா அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு மேலே மேலே செல்லும் பொழுது அது அடுத்தடுத்த வகுப்புகளை தெரிந்து கொள்வதற்கு முன் வகுப்புல அவன் தயாராகின்றான். அப்படி இங்க பிரமாதா கேட்கின்ற ஆளும் ரெடி, பிரமாணமும் ரெடியா இருக்கு, கருவிகள் கண்காதெல்லாம் ரெடியா இருக்கு. அவன் தகுதியை அடையவில்லை என்றால் அறிவை தரும் கருவி இருக்கே,
சரியா இருந்தா கூட அவருக்கு அறிவு வராது. காரணம் மனதில் விளங்காது. காரணம் அவர் அதற்கு தகுதியை அடையவில்லை, மனதில் விளங்காது. ஆக ஞானத்தை பிரமாணம் கொடுக்கும் சொல்லி சொல்றோம். அது எப்படி எப்பொழுது கொடுக்கும் என்றால், பிரமாதா சொல்லி சொன்னா அதை கேட்பவனுக்கு சில தகுதிகள் இருந்தால் அந்த தகுதிகள் அந்த பிரமாணமாக மாறி வேலை செய்து அவனுக்கு அறிவை கொடுக்கும். அதே போல வேதாந்தத்தில் குருவான உபநிஷத்தை உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசத்திலிருந்து ஞானம் வர வேண்டும். உபநிஷத்தை கேட்பவனுக்கு சில விதமான தகுதிகள் இருக்க வேண்டும். அப்படி தகுதியில் இருந்து சாஸ்திரத்தை கேட்டால் சாஸ்திரமானது ஞானத்தை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா, பொழுதுபோக்கா இருக்கும். நல்ல பொழுதுபோக்கு தான், அல்லது அது ஞானத்தை தவிர வேறு ஏதாவது தரும். நல்ல நாள் ஜோக்கு சொன்னார்ப்பா, நல்லா இருந்தது, ஏதோ சில விஷயங்கள் சொன்னார், சந்தோஷமா இருந்தது, அமைதியாக போய் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் பிரசாதங்கள் மற்றது எதுனா கொடுத்தோம்னா பிரசாதமும் கிடைச்சது கொஞ்சம் வயிற்றுக்கு. அப்படிதான் இருக்கும். ஆக இங்க தியானத்துடைய பங்கு என்ன ரொம்ப முக்கியம். பொதுவா இந்த பிரமாணமான கண்காது நமக்கு அது தருகின்ற அறிவை தர வேண்டும் என்றால் அந்த கண்காது என்ற பிரமாணத்தின் பின்னாக மனம் இருக்க வேண்டும். கண்ணு என்னதான் காட்டி கொடுத்தாலும் அதன் பின்னால் மனம் இல்லை என்றால் கண் காட்டி தருகின்ற அறிவை மனமானது கிரகித்து புரிந்து கொள்ளாது, அறிவை பெறாது. ஆகவே மனது கண்காது எல்லாம் விசேஷமான கருவி என்றாலும் மனது சாமானியமான கருவி. அது இந்த இந்திரியங்கள் கொடுக்கின்ற அனைத்து அறிவையும் பெற்றுக்கொண்டு அது அந்த அறிவை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆக இங்கு தியானத்தினுடைய பங்கு என்னவென்றால் ஞானத்தை பெற கருவி வேண்டும் என்பது சந்தேகம் இல்லை, பிரமாணம் என்றது சந்தேகம் இல்லை. அதை வாங்கிக் கொள்ள தகுதி தேவை. பிரமாதாவிடம் ஞானத்தை வாங்கிக் கொள்ள என்ன தகுதி தேவையோ அந்த தகுதியை கொடுப்பதுதான் தியானம். தியானத்தினுடைய பங்கு என்ன? பிரமாதாவிற்கு தகுதி தேவை சொல்லி பார்த்தோம். பிரமாணத்தை பயன்படுத்தினாலும் அந்த தகுதியை தருகின்ற ஒரு சாதனம் தான் தியானம். அழகா சின்ன சின்ன குறிப்பா நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே கேட்ட கருத்துக்களை கோர்வையா மனசுல புரிந்து கொள்ள முடியும். இப்படிதான் படிக்கணும். வேதாந்தத்தை படிச்சோம்னா கொஞ்சம் மனசுல பதிகிற வரையும் இந்த ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதை சொல்வதை புரிந்து கொள்ளும் சூக்ஷ்ம புத்தி வரும், மனம் தயாராகிவிடும், கூர்த்த அறிவை அறிகின்ற சக்தியை பெற்றிருக்கும். எனி இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, பிரமாதாவிடம் உள்ள கருவியானது மனம், அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னா அதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்றது தான் தியானம். தியானம் என்ற சாதனம் மனம் என்ற கருவியை தகுதிப்படுத்தும், ஷார்ப்பாக்கும், ஒருமுகப்படுத்தும், கூர்மைப்படுத்தும். சூக்ஷ்மமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு அது நமக்கு கருவியாக பயன்படும். இல்லை என்றால் என்னதான் நமக்கு கருவிகள் அறிவை கொடுத்தாலும் வாங்குகின்ற மனதானது தயாராக இல்லை, பிரமாதா ரெடியா இல்லை சொல்லி சொன்னான். ஏதோ சில சப்தங்கள் காதல விழுந்திருக்கும், நல்லதுதான், புண்ணியம் வரும், அவ்வளவுதான். பகவத்கீதையை படிக்கிறதுக்குனால என்ன வரும்னா ஞானத்துக்காக மோட்சத்துக்கு தான் பகவத்கீதையை படிக்கிறோம். இல்லை ஞானம் எனக்கு வரல அப்படி சொல்லி சொன்னா இன்னொன்னு கிடைக்கும். என்ன தெரியுங்களா? புண்ணியம் என்ற பலன் கிடைக்கும். அடுத்தது தியானம் முக்கியமா வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இப்ப தியானம் வேண்டுமா வேண்டாமா? தியானம் என்ற சாதனம் இல்லை என்றால் என்ன ஆகும்? சாஸ்திரம் அடுத்து குரு இருந்தாலும் கூட ஞானம் வந்தாலும் மோட்சம் வராது, தியானம் என்பதை செய்யவில்லை என்றால். அதே நேரம் தியானத்தை மட்டும் ஒருவன் செய்தாலும் மோட்சம் வராது. குருவும் சாஸ்திரம் இருந்தாலும் தியானம் என்ற சாதனம் இல்லை என்றால் மோட்சம் வராது. சரி, இது ரெண்டும் இல்லை, தியானத்தை மட்டும் செய்யறேன்னா அதனாலே மோட்சம் வராது. அப்ப என்ன? அதுவும் இருக்கணும், தியானமும் இருக்கணும், குருவும் இருக்கணும், சாஸ்திரமும் இருக்கணும். அது ஞானம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியம். தியானம் செய்து வருகின்ற தகுதியும் முக்கியம். தியானத்துடைய முதல் ரோல் என்ன என்றால் நம்மை தயார்படுத்தும், தகுதிப்படுத்தும். எதற்கு? சாஸ்திரம் என்கின்ற வேதாந்தத்தை கேட்கும் பொழுது அது அறிவை கொடுத்து அறியாமை நீக்க வேண்டும் என்றால் இந்த தகுதியோடு அவன் சாஸ்திரத்தை வேதாந்தத்தை குருமுகமாக கேட்கும் பொழுது அந்த சப்தங்கள் அவருக்கு அறிவாக மாறி ஞானத்தை கொடுக்கும். ஆகவே அறிவை கொடுக்க தகுதியை தருவது, அறிவை பெற தகுதியை தருவது தியானம். பண்படுத்தி செம்மைப்படுத்தி மனதாக செயல்படுத்துகின்ற சாதனம்
தியானம். மனதை மனதாக இருக்க வைக்கின்ற சாதனம். ஏன் நான் மனதா இல்லை, அது வேற என்னென்னவோ இருந்து கொண்டு. இனி தியானத்தினுடைய இரண்டாவது ரோல் பயன் என்ன? தியானம் செய்து நம்மை தகுதிப்படுத்தி விட்டோம்னு வச்சுக்கோமே, சூக்ஷ்மமான ஆத்ம தத்துவத்தை புரிய மனதிற்கு சூக்ஷ்மமான தன்மை வரும். மனதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும், கூர்மையாக்கி கொடுக்கும், சூக்ஷ்ம தன்மையை கொடுக்கும், தூய்மையான மனதை எல்லாம் அது கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது. மனதை ஒருமுகப்படுத்தி கொடுக்கும். தியானமானது இந்த பலன்கள் தான் கொடுக்கும். பின்னர் என்ன பண்ணணும்? சாஸ்திரத்தை கேட்போம். இந்த தியானத்தோடு கூர்மைப்படுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட தூய்மையான மனதோடு சாஸ்திரங்களை நாம் கேட்டால், அதனால்தான் சொல்லுவோம், தினமுமே நமக்கு இந்த தியானம் என்ற சாதனத்தை முறையாக செய்வதோடு இந்த சாஸ்திரங்களை கேட்டு வந்தால் நிச்சயமாக இந்த சாஸ்திர பிரமாணமானது நமக்கு அறிவை கொடுத்து நமக்கு பலனையும் சேர்த்து கொடுக்கும். ஆக சாஸ்திரத்தை இதன் மூலம் இப்படி எல்லாம் நம்ம தயார்படுத்தி தகுதிப்படுத்தி சாஸ்திரத்தை கேட்டோம்னு சொன்னா, சாஸ்திரம் ஆத்மாவை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் ஜெகத்தை பற்றி எல்லாம் பேசும். கேட்டல் என்ற சாதனையைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ரவணம் சொல்றோம். தியானத்தினுடைய தகுதியால் ஞானத்தை அடைந்து விட்டோம். ஆமா, தியானத்தினுடைய தகுதியால் இந்த ஸ்ரவணத்தின் மூலமா ஞானத்தை நம்ம அடைந்து விடுகின்றோம். அதன் பிற்பாடு என்ன ஆகும்? வகுப்புல தான் சொல்லி இருக்கோம், ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னு. அடைஞ்சே இருக்கலாம், அது வேற. ஞானத்தை அடைஞ்ச பிற்பாடு என்ன ஏற்படும் என்றால், தெளிவாக சில உண்மைகளை நாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டோம். அப்படி தெளிவாக சில உண்மைகளை புரிந்து கொண்ட பிறகு, உண்மை புரிந்து கொண்ட பிற்பாடும் கூட நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ, எப்படி துயரப்பட்டவனாக சம்சாரியாக எல்லா விதமான உணர்வுகளுக்கும் ஆட்பட்டு இருந்தோமோ, என்னென்ன உணர்வு? பொறாமைப்பட்டிருப்போம், பயப்பட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போம், இன்னும் எத்தனையோ விதமான உணர்வுகள் எல்லாம் மனதில் அப்படியே கொந்தளித்து கொண்டிருக்கும். அதே போல மனிதனாகத்தான் சாஸ்திரத்தை கேட்ட பிறகும் கூட தொடர்ந்து கொண்டிருப்பார். ஞானம் வந்தாச்சு, தெளிவா சில உண்மைகளை புரிந்து கொண்டாச்சு, மனதில் நன்கு வாங்கி கொண்ட பிறகும் இன்னும் பழைய ஆள் இருக்காரு, அவர் அப்படியே அவரும் தொடருவார். ஞானமும் உள்ளே இருந்து கொண்டிருக்கும். ஞானம் மனதில் இருக்கும். அதே மனதில் ஆழ பதிந்துள்ள சில சம்ஸ்காரங்கள், வாசனைகள், பாவனைகள் நம்மை விட்டு போகாது. வாதனை பழக்கமே மனம் நினைவதுதான் சொல்றார். தொடர்ந்த வாசனைகள் இருக்கும். வாதனை பழக்கத்தால் மனம் என்ன பண்ணும்? இப்படியே சஞ்சலப்பட்டு கொண்டும் இருக்கும். ஞானமும் இருக்கும். அப்பொழுது இந்த விபரீத பாவனைகளை, அந்த சம்ஸ்காரங்களை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு விதமான தியானம் செய்ய வேண்டும். எதற்கு? இப்படிப்பட்ட பாவனைகளை, வாசனைகளை நம்மிடமிருந்து அது நீக்குகின்றது, நீக்கிக் கொள்வதற்கு ஒரு தியானம் செய்ய வேண்டும். இது தியானத்தினுடைய இரண்டாவது பங்கு. முதலில் தகுதியை தருகின்றது. இரண்டாவது, இந்த மனமானது நமது பழக்க தோஷங்களை, மனதில் உள்ள பழக்க தோஷங்களை நீக்கிக் கொள்வதற்கு பயன்படும். அதே நேரத்துல இந்த பழக்க தோஷங்கள் தொடரும் சொல்லல, இருந்தாலும் தொடர்ந்தால் இல்லை, நான் நன்கு தியானம்லாம் செய்து சாஸ்திரத்தை கேட்க அந்த ஞானமானது இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் நீக்கி கொண்டே வந்து விட்டது, என் மனதில் இந்த சம்ஸ்காரங்களோட பலம்லாம் இல்லை என்று சொன்னால் ரொம்ப நல்லது. ஆனால் தொடர்ந்தால் அதை நீக்கி கொள்ள ஒரு ஞானம் அது என்ன பண்ண, அது தியானமானது ஞானத்தை முழுமையாக நம்மிடம் அது நிலை பெறச் செய்யும். அப்படி செய்கிற ஒரு தியானம், அந்த தியானத்துக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். மறுபடியும் ஞாபகம் பண்ணிக்கும். நம்முடைய பழக்க தோஷங்களை நீக்கி கொள்ள பயன்படுகின்ற ஒரு விதமான தியானம். அந்த தியானம் நம்முடைய பழக்க தோஷங்களை, வாசனைகளை நீக்கி கொள்ள பயன்படும். அதுக்கு பெயர் என்ன? நிதித்தியாசனம். இதுவரை இந்த தியானத்தினுடைய கான்செப்டை பார்த்தோம். இனி சொற்களினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். தியானம் என்பது ஒரு பொதுவான ஒரு சொல். அதற்கு நாம் என்ன தட்சணம் பார்த்தோம்? மானச வியாபாரக அப்படி சொல்லி பார்த்தோம். நம்மை தகுதிப்படுத்தும் அந்த செயல்தான் தியானம் சொல்லி பார்த்தோம். இப்போ தகுதிப்படுத்தும் அந்த ஒரு செயல் தியானம் சொல்லி சொன்னா, அந்த தகுதிப்படுத்துகின்ற தியானத்துக்கு பெயர் உபாசனம். தியானம் என்ற பொதுவான சொல் மனதினால் செய்யப்படுகிற ஒரு சாதனம். நம்மை தகுதிப்படுத்தும் சொல்லி சொன்னோம். அப்ப நம்ம தகுதிப்படுத்துவதற்காக தியானம் செய்தால் அந்த தியானத்திற்கு பெயர் உபாசனம் என்று அழைக்கப்படும். உபாசனம், தியானம் ரெண்டும் ஒரே சொல் தான். உபாசனம் என்பதை சாஸ்திரத்தை கேட்பதற்கு முன், ஞானத்திற்கு முன்பு, ஞாபி கிமு கிபி போல
உபாசனம் என்பதை சாஸ்திரம் கேட்பதற்கு முன்பு நம்மை தகுதிப்படுத்த செய்தால் அந்த தியானத்திற்கு உபாசனம் என்று பெயர். நம்ம பார்த்துருவோம், உபாசகர், சக்தி உபாசகர், தேவி உபாசகர் அப்படிலாம் சொல்லி சொல்றோம் பாருங்க. அப்படிலாம் சொல்லி சொல்றோம் சில ஸ்ரீ வித்யா உபாசகர் அப்படிலாம் சொல்லி சொல்றோம் பாருங்க. அது உபாசனை செய்த பிறகு, தகுதிப்படுத்திய பிறகு ஸ்ரவணம் என்கின்ற சாஸ்திரத்தை கேட்டல் என்ற செயலை செய்கின்றார். அவருக்கு ஞானமும் வந்தாயிற்று. ஆனால் அவரிடத்துல சில விபரீத பாவனைகள் போகவில்லை. அதை நீக்க அப்பொழுது ஒரு தியானம் செய்ய போகின்றார். அந்த தியானத்திற்கு பெயர் நிதித்தியாசனம். இப்ப புரியும். ஆக தியானம் என்ற சொல்லை இரண்டாக பிரித்து, ஒன்று உபாசனம், இரண்டாவது நிதித்தியாசனம் என்கின்றோம். தியானம் என்பது பொதுவான சொல். உபாசனையையும் தியானம் என்று சொல்லலாம், நிதித்தியாசனத்தையும் தியானம் என்று சொல்லலாம். ஷவனத்துக்கு முன்பு செய்யப்படும் தியானம் உபாசனம். ஷவனத்தினால் ஞானத்திற்கு பிறகு செய்கின்ற தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம். அல்லது ஞானத்தை பெற தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள செய்யும் தியானம் உபாசனம். ஞானத்துக்கு பிறகு, ஞானம் பெற்ற பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு விபரீத பாவனைகள் போக்கிக் கொள்வதற்காக பெற்ற ஞானத்தில் தன்னை நிலை பெற செய்கின்ற தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம். உபாசனைக்கு நிதித்தியாசனம் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இனி உபாசனை ரூபமான தியானம் என்ன, எப்படி இருக்கும்? நிதித்தியாசன ரூபமான தியானம், அதோட தன்மை என்ன? நிதித்தியாசனத்துக்கு உபாசனைக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, இது பார்க்கணும். இதற்கு முன்பாக தியானத்தின் முன்னால் தியானத்துல எவைகளை எல்லாம் எதிர்பார்க்கணும். இப்பொழுது தியான பலனாக எவைகள் வரலாம், அதுவும் இருக்கு. எவைகளை தவிர்க்கலாம், அதையும் பார்க்கணும். முதலில் தியானத்தை, உபாசனை எதற்காக செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இது தியானத்துல பலன் நம்மை தகுதிப்படுத்தும் சொல்லி சொன்னோம். அந்த தியானத்தில் இருந்து நேரடியாக ஞானம் வராது, அது தெரிஞ்சுக்கணும். தியானத்திலிருந்து நேரடியாக ஞானம் வராது. ஞானம் வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஆகவே ஞானத்துக்காக தியானம் செய்யக்கூடாது. ஞானத்திற்கான சாதனம் தியானம் இல்லை. தியானம் ஞானத்தை தராது, ரொம்ப முக்கியம். இது கிடைக்காது. சிலர் சில விதமான அபூர்வமான மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்றாங்க பாருங்க. அந்த அனுபவத்துக்காகவும் தியானம் செய்யக்கூடாது. யாரும் அனுபவிக்காத புதிய ஒரு விதமான ஒரு அனுபவம் வர வேண்டும் என்பதற்காக தியானம் செய்யக்கூடாது. எத்தனை பேர் அதுக்காக முயற்சி. இங்கு வந்த வேதாந்த மாணவன் அதற்காக தியானம் செய்யவில்லை. மனம் குவிய குவிய நாம் சாதாரணமாக அனுபவிக்காத சில அனுபவங்கள் சில பேருக்கு வரலாம். தியானத்தில் அப்படி வராது என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்காக தியானம் செய்யவில்லை. வந்தால் வரட்டும், ஆனால் அதனால பெரிய பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் எந்த அனுபவமும் வரும் போகும். ஆக மூன்றாவது, மனதை குவிக்க குவிக்க சில விதமான சித்திகள் நமக்கு வரலாம். அஷ்டமா சித்திகள் அப்படின்னா சொல்றோம் பாருங்க. அது உபாசன ரூபமான தியானத்தில் சித்திகள் வரலாம். சித்திகள் வைராக்கியத்திற்கும் மோட்சத்திற்கும் பெரும் தடை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சிஷ்யர்களோடு அந்த கங்கை கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பெரிய உபாசகர், அவருக்கு சில சித்திகள்லாம் கைகூடி இருந்தது. தாய்மலர் சொல்றது போல ஜலமேல் நடக்கலாம்னு சொல்றார். அவர் என்ன பண்ணாரா, அப்படியே அவரை பார்த்தார். பார்த்துட்டு தூரத்தில் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நான் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அப்படியே அந்த கங்கை மேலே நடந்து அப்படியே அந்த கரைக்கு போய் நின்றுட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிற்பாடு குரு மகாராஜ் என்ன பண்ணார்னா, ஒரு படகுக்காரர் வந்தார். படகுல ஏறி சிஷ்யரோடு அங்கே போய் இறங்கினார். அந்த கரை இறங்கும்போது பார்த்தாரா, நான் பார்த்தீங்களா நான் வந்துட்டேன் பாருங்க, உங்களுக்கு இல்லையே அப்படின்ற போல அந்த எண்ணம் தோன்ற பார்த்தார். அப்போ குரு மகாராஜ் சொன்னாரா, உன்னுடைய தியானத்தினுடைய பலன் அந்த படகு கொடுக்குற பைசா இருப்பாருங்க, இது அரைனா கால்னா அவ்வளோதானான்னு சொல்லி கேட்டார். அவ்வளோதானா கேட்டார். அது சில நேரத்தில் நமக்கு இந்த ஆசையெல்லாம் வரும், ஒரு டைவர்ட் இருக்கும் நமக்கு, அது வரக்கூடாது. தாய்மன்னர் சொல்றது போல கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கம் உதவிர் மேற்கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம். ஆமா, வேதித்து 5 லோகத்தை வேதித்து விட்டுண்ணலாம், வெந்தழ் ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விட்டுண்ணலாம், ஜலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தண்ணிகள் சித்தி பெறலாம், வேறொரு சரீரத்திலும் புகுதலாம். ஆமா, எல்லாம் பண்ணலாம். ஆனா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு சொல்லி அதுதான் ரொம்ப கடினம் சொல்றாங்க. ஆக இவைகளுக்காக நாம் தியானம் செய்யக்கூடாது. இவைகள் நம்முடைய லட்சியமும் இல்லை. இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? நமக்கு பெரியோர்கள் மகான்கள் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் நாம் புத்திசாலிகளுக்கு சொல்லுகின்ற விஷயம் சொல்லிட்டார்.
இவைகளுக்காக நாம் தியானம் செய்தால் தியானம் என்ற சாதனம் டபுள் எட்ஜ்டு வெப்பன் போல ஆகிடும் சொல்றார். நம்மையே அது அழித்து விடும், பிறரையும் அழித்து விடும், அதிக பாவத்தையும் சேர்த்து கொள்ளும் சொல்றார். ராவணன் முதலிய அசுரர்கள் செய்யாத தவமா, அந்த தவத்தின் முடிவில் அவர்கள் எதை பெற்றார்கள்? அவர்களே அழித்து கொண்டார்கள், சமுதாயத்துக்கு பெரிய நன்மையை அவர்கள் செய்யவில்லை. ஆக இந்த மனது தியானத்தின் நிறைவில் தூய்மையானதாகவும் சூக்ஷமமானதாகவும் கூர்மையானதாகவும் ஆக்கி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அது இல்லாத மனது தவம் செய்வதன் மூலமாக வருகின்ற சில ஆற்றல்கள் மூலமாக சில விதமான சக்திகளை பெற்று அந்த சக்திகளை சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காக அது பல வகையில் நம்ம தடம் மாற்றி வழி தவறி சென்று என்னென்ன விஷயங்கள் விவகாரங்கள் ஆகி. ஆக நம்மை தகுதிப்படுத்த சாஸ்திரம் கேட்கவே நாம் தியானம் செய்ய வேண்டும். ஸ்தூல உடலுக்கு ஆரோக்கியத்தை போல சூக்ஷ்ம உடலாகிய மனதிற்கும் ஆரோக்கியத்திற்கு தகுதிப்படுத்துவதற்கு, தகுதியை பெறுவதற்கு இந்த தியானமானது பயன்படும், சக்தி உள்ளதாக ஆக்கும். மன தூய்மைக்காகத்தான் தியானம் பண்ணணும். இந்த தியானத்தை செய்யும் பொழுது சில துணை பலன்கள் இருக்கும், கிடைக்கும். அந்த துணை பலன் தானே வரும், நாம முயற்சி பண்ணணும்ன்றது இல்லை. தியானத்தை நன்கு செய்தால் சில சித்திகள்லாம் வரும். சித்திகள் வேண்டுமென்று தியானம் செய்ய வேண்டாம், அவைகள் வரலாம், வராமல் போகலாம். அதுல பெரிய தாற்பயம் நமக்கு இல்லை. சில நேரம் இந்த சித்திகள் எல்லாம் நாம் விரும்பியும் வரலாம், சில நேரம் விரும்பாமலும் வரும். ஆகவே தான் சில ஞானிகள் சித்தர்களாக இருந்திருக்கின்றார். காரணம், ஞானத்தை பெறுவதற்கு முன்பாக அவர்கள் செய்த சாதனங்களுடைய விளைவாக அந்த சித்திகள் அவர்களுக்கு கைவரப்பெற்றிருக்கலாம். அதை பெரும்பாலும் அவர்கள் உபயோகப்படுத்தியதில்லை. அவர்களால் முடிந்திருக்கும் உபயோகப்படுத்தியிருந்தார். ஆக ஞானிகள் சித்தர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் எல்லாம் ஞானிகள் இல்லை. சித்திகள் இல்லாத ஞானிகளுக்கு குறைவும் இல்லை, எந்த வகையும் குறைவு இல்லை. இதெல்லாம் முக்கியமான நம்ம மனசுல இருக்க வேண்டிய சில கருத்து. அந்த சித்திகள்ல நமக்கு வைராக்கியம் வந்திருக்க வேண்டும். சிலதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது நிறைய இருக்கு சமுதாயத்துல. என்ன பண்றாங்க, தியானம் செய்தால் பிபி குறையும், உண்மைதான். டென்ஷன் குறையும், உண்மைதான். அதுக்காக தியானம் பண்ண தப்பு இல்லை. இமீடியட் ரிசல்ட் வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் மோட்சத்துக்கு தியானம் சொல்லி சொன்னா, இதுக்கெல்லாம் தியானம்னா வருவாங்க. வெளியில ஒரு போர்டு போட்டா தியானம் பண்ணா மோட்சம் வரும், ஞானம் கிடைக்கணும், ஒருத்தரும் வரமாட்டாங்க. அது யாருக்கு வேணும்? அதான் சொன்னார், புண்ணாக்குக்காக வேண்டாமோ எண்ணெய் ஆடும்னு கேட்டேன். எண்ணெய்க்காகத்தான் செக்கு ஆடுவோம், எண்ணெயும் கிடைக்கும். அந்த எண்ணெயிலுடைய இன்னொரு பலன் பை ப்ராடக்ட் என்ன, புண்ணாக்கு தானே கிடைக்கும். புண்ணாக்குக்காக நாம் எண்ணெய் ஆட மாட்டோம், எண்ணெய்க்காக தான் எண்ணெய் ஆடுவோம். அப்ப என்ன பண்ணோம், புண்ணாக்கும் தானே வரும். ஆக தியானமும் ஒரு முக்கியமான பலனுக்காக செய்ய வேண்டும். துணை பலனுக்கோ முயற்சின்று வருகின்ற பலனுக்கோ தியானம் செய்யக்கூடாது. நிலையற்ற ஒன்றை அடைவதற்காக நாம் தியானம் செய்யவில்லை, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக. அப்படி தகுதிப்படுத்தி கொண்டு சாஸ்திரத்தை கேட்டால்தான், கேட்டல் என்ற சிரவணம் அது தருகின்ற அறிவு நமக்கு ஞானமாக மாறி பலனை கொடுக்கும். அடுத்து, காமிய பலனுக்காக நாம் தியானம் செய்யக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு சொல்றது, ஒரு முமுட்சுவாக வந்திருந்து சாஸ்திர ஞானத்தை கேட்டு மோட்சத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இங்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான எச்சரிக்கைகள் இதுவும் ஒன்று. நிறைய பேர் ஆரம்பத்துல சரியான எண்ணத்தோடு சாஸ்திர விஷயம் கேட்பதற்காக வருவாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிடும்னா, அவங்களோட வாழ்க்கையை திசை மாற்றி சமஸ்கிருதம் படிக்கணும், வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்க, தர்க்கத்தை அதுக்காக படிப்பாங்க, வியாக்கரணம் அதுக்காக படிப்பாங்க. கடைசியில் என்னென்னா வேதாந்தத்தை தவிர வேற வேற பாதையில சென்று விடுவார். ஆக நம்மிடம் விதவிதமான பலகீனங்கள் இருக்கின்றது. அவைகளை போக்கிக் கொள்ளவே நாம் உபாசனை செய்கின்றோம். அந்த உபாசனையை 4 விதமான தலைப்பில் நாம பார்க்க போகின்றோம். அந்த 4 விதமான தியானம் நம்மை தகுதிப்படுத்தவே செய்யப்படுகின்றது. நம்மை பண்படுத்த பக்குவப்படுத்துவதற்காக செய்வது. காராரும் ஆணவ காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமிகளை காண திருத்தி மேன்மேல் பாராது அறியாத மோனமா வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அழகா சொல்வார். நம்மளோட மனது கரடு முரடான ஒரு பெரிய கரடா இருக்கான். அதை நன்கு கல்லை எல்லாம் பிளந்து எடுத்து திருத்தி அமைக்கணுமா. திருத்தி அமைச்சு அந்த மண்ணு எல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தி அதுல மௌனமா வித்தை பதித்து, அந்த பிரம்ம தத்துவம் என்ற வித்தை பதித்து அன்பு என்பதை நீராக பாய்ச்சி அந்த பயிரை வளர்க்கணுமா. அப்படி பயிர் வளரும்போது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிரை வளர்த்தா என்ன பண்ணோம், அந்த பறவைகள் கடைசி நேரத்தில் தானியத்தெல்லாம் சாப்பிட்டு போயிடும். மாமாயே வன்பறவை அணுகாத வண்ணம் சொல்றாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயி எல்லாம் வளர்த்தாலும் கடைசி நேரத்தில் பூச்சி அடிச்சு விளைஞ்ச தானியம் வீட்டுக்கு வராம அப்படி சாவியா போயிடும்.
அதெல்லாம் இருக்கு, இவ்வளோ போராட்ட முயற்சி பிற்பாடு கூட. ஆக அந்த தகுதி வந்தால், சிரவணத்துக்கு தகுதி வந்தால், நாம் சிரவணத்துக்கு தகுதியாகிவிட்டோம், சாஸ்திரம் கேட்க தகுதியான மனதை பெற்றுவிட்டோம் சொல்லி அர்த்தம். இந்த தகுதியுடன் தயாரிப்புடன் உபனிஷத்தை படித்தால் உபனிஷத் சப்தங்கள் அறிவாக நமக்கு மாறும், அது ஞானத்தை கொடுக்கும். ஆக முதலில் நாம் செய்கின்ற தியானத்துல 4 சொன்னோம் இல்லையா, 4 பகுதியாக பிரித்து செய்வது தகுதியை கொடுக்கும். உபாசன நிலையில முதலில் நாம் செய்கின்ற தியானத்துக்கு பெயர் நம்மை அமைதிப்படுத்தும் தியானம், ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் சொல்றோம் பாருங்க. உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானம் அல்லது நம்மை தயார்படுத்தும் தியானம், இதுதான் முதல் படி பயிற்சி. விதவிதமான பெயரில் பலரும் இந்த ஒரு தியான முதல் படியை தான் நிறைய சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார், பலரும் பயனடைகின்றார்கள், தவறு. அடுத்து தியானம் என்ற சாதனத்தில் பலரும் தோல்வி அடைய காரணம், தியானம் செய்ய அமர்ந்தவுடன் மனம் சஞ்சலமற்ற நிலைக்கு சென்று விட வேண்டும், ஸ்டில் மைண்ட் வந்துடணும், அப்படி நினைக்கிறது தான் முழு அமைதி எதிர்பார்க்கின்றார்கள். அது பெரிய தவறு. பதஞ்சலியும் கூட இந்த தியானத்தை 7வது படியாக தான் சொல்லியிருக்கின்றார். இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம். தியானத்துடைய பலன் சமாதி. ஆக தியானத்துல எதை எதிர்பார்க்க கூடாது, முதல்ல இருக்கு. எடுத்த உடனே மனது அப்படியே முழு அமைதி அடைந்து விட. அது 1 நாள் 2 நாள் செய்துட்டு மனசு அமைதியே அடையல, அடங்கவே இல்லைன்னா அது இவ்வளவு நாள் அடங்கா பிடாரியா தான் இருந்தது. ஆகவே முழு அமைதியை தியானத்தில் அமர்ந்த உடனே எதிர்பார்க்க கூடாது, அது தவறு. காரணம், நாம் உடலிலிருந்து அமைதியை ஆரம்பிக்க வேண்டும் சொல்றார். ஷரீர சாந்தி. தியானம் மனதினால் செய்வது சொன்னா உடலே சில நேரத்தில் அமைதியா நம்மளால உட்கார வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்புறம் மனசு எங்க உட்கார்றது? இந்த ஸ்தூலமான உடலே கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே அசையாது உட்கார்ந்துட்டு பாருங்க. சித்திரை பாவை ஒத்துனால் அசைவர நிற்பது எந்த நாள் தாய்மன்னர் கேட்கிறார். அப்போ மனசு அமைதி அடையணும்னா முதல்ல இந்த உடலை அப்படி அசையாமல் வைத்திருப்பதற்காக ஒரு பயிற்சி. உடலே அசையாம இருக்க முடியல, மனசு அந்த நேரம் பார்த்தா ஒரு கொசு கால கொயின்னு கட்டும், ஒரு எறும்பு கிடைக்கும், அந்த நேரம் தான் எல்லாம் வரும். ஆக உடல் மனதுடைய ஒத்துழைப்பு வேண்டும். முதலில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் மனம் இந்திரியங்கள் எப்பொழுதும் செயல்பட்டே பழகி இருக்கின்ற காரணத்தினால் நாம் தியானத்தில் அமர்ந்தவுடன் அவைகளும் என்ன ஆகும்னா அவைகள் செயல்பட ஆரம்பித்துவிடும். உடல் மனம் இந்திரியங்களை செயலற்று இருக்க நாம் இதுவரை பழகவே இல்லை. சில பேர் உடம்பை எப்போ பார்த்தாலும் அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு நிற்காது, அப்படி இப்படி அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது உடலையே அமைதிப்படுத்தி பழகவில்லை எனும் பொழுது மனதை எப்படி அமைதிப்படுத்தி தியானம் செய்ய முடியும்? ஆக அன்னமய கோஷ சாந்தி, இந்த உடலானது அமைதியா இருக்கிறது பழகணும். கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும், தியானத்துல வரணும், எடுத்த உடனே அமைதியா உட்கார்ந்து பழகணும். அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பழகத்தை என்ன சொன்னா இந்த மனம் அதற்கு பழகி இருக்கும். அலுவலகத்துல கூட பாருங்க, சில நேரத்துல நமக்கு டீ குடிக்கிறத வேலை விஷயத்துல மறந்து இருக்கும், ஆனா அந்த நேரம் ஞாபகம் வந்துடும். அந்த நேரம் வந்த உடனே பார்த்தோம், அது டீ குடிக்கிற நேரமா, மனசு அப்படி பழகிடுதுன்னா அந்த அதே போல தான் காலையில் எழுவது கூட பழகிட்டேன்னு சொன்னா காலையில் 4 மணிக்கு நம்முடைய அலாரம் முள்ளு 4 மணிக்கு வருதோ இல்லையோ நம்ம எழுந்திரிச்சு உட்காந்துருவோம். எந்திரிச்சா கரெக்டா நம்ம 4ல் திருப்பி வச்சுக்கலாம். அப்படிலாம் மகாத்மாக்கள் பழகி இருக்காங்க. அது பழக்கம் தான். அதுக்கு மேலே நம்மளால படுத்து இருக்கவே முடியாது, யாரும் நம்ம எழுப்ப வேண்டாம். கடைசி வரையில் அலாரம் அடிச்சு தான் நம்ம எழுந்திருக்கணுன்றது நல்ல ஒரு பழக்கம் கூட இல்லை தான். கொஞ்ச நாள் தேவையா இருக்கலாம், அப்புறம் பழகி இருக்கணும். எல்லாம் ஒரு விதமான ஒரு மனசு அலர்ட்டா இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி என்ற மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.